ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழையா? முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சும் சர்ச்சையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1999 மத்தியில் பாஜக ஆட்சியை கவிழ்த்து வரலாற்று பிழை செய்துவிட்டதாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருக்கார். அவர் ஏன் இப்படி பேசினாரு, அவர் எதை குறிப்பிட்டு அப்படி பேசினாரு, என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா, அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த 1999 அங்கே நடந்தது என்ன, 98 99 நடந்தது என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது அதிமுக பாஜகவும் 1998ஆம் ஆண்டு கூட்டணி அமைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றாங்க ரெண்டு பேரும், அதிமுக பாஜகவும் சேர்ந்து. எப்போ 1998. அந்த தேர்தலில் பாஜக என்ன பண்ணுறாங்க, 24 கட்சிகளோட கூட்டணி அமைத்திருந்தாங்க. அதிமுக மாதிரி 24 கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க பாஜக ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது. தமிழ்நாட்டில் 18 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுறாங்க. அந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பிரதமராக பொறுப்பேற்கிறார் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக அதிமுகவின் ஆதரவோடு பிரதமராக பொறுப்பேற்கிறார் வாஜ்பாய். இப்போ 1998ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜெயலலிதா மற்றும் அவருடைய உறவினர்கள் மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது, ஜெயலலிதா மற்றும் அவங்களுடைய சொந்தக்காரங்க மீது. அந்த வழக்குல அவங்களுக்கு சொந்தமாக 11.59 கோடி 11,59,00,000 மதிப்பிலான சொத்தை இணைக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது ஜெயலலிதாவுக்கு ஒரு நெருக்கடியாக மாறுகிறது. உடனே என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் போயிருந்த திமுக ஆட்சியை கலைக்க பாஜக அரசுக்கு கடுமையான அழுத்தத்தை அதிமுக கொடுக்க தொடங்குறாங்க. எங்களுக்கு வழக்கு மூலமாக நெருக்கடி கொடுக்குறாங்க, திமுக ஆட்சி கலைக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அதிமுக என்ன பண்ணுறாங்க, பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சில கோரிக்கைகளையும் அதிமுக முன்வைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அரசாங்கம் ஜெயலலிதா வைத்த கோரிக்கையோ அவங்க கொடுத்த அந்த அழுத்தத்தையோ பெருசாக பொருட்படுத்தலை, அதில் அக்கறை காட்டலை. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, வாஜ்பாயுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய உதவியோடு சோனியா காந்தியை ஒரு விருந்தில் சந்திக்கிறாங்க ஜெயலலிதா. ஒரு தேநீர் விருந்தில் மீட் பண்ணுறாங்க ஜெயலலிதா சோனியா காந்தியை. இப்போ தனக்கு இன்னொரு வாய்ப்பு இருப்பதை பாஜக உணர்த்தும் நோக்கில் அந்த சந்திப்பு இருந்தது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது. போவே நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலன்னா எனக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது, காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக உணர்த்தினாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த நிலையில தான் அதிமுக பாஜகவுக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அதிமுகவுடைய சப்போர்ட்டும் அப்போ பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. ஆனால் ஜெயலலிதாவோ அதிமுக சொன்ன கோரிக்கைகள் அழுத்தங்களில் பாஜக பொருட்படுத்தாதனால நீங்கள் எங்கள் கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிமுக என்ன பண்ணுறாங்க, பாஜக கொடுத்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக அரசு கவிழ்ந்தது. 270 அப்படின்னா 269, அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக அரசு கவிழ்கிறது. மத்தியில் வாஜ்பாய் அரசு வெறும் 13 மாதங்களில் கவிழ்ந்தது. உடனே என்ன நடக்குது, மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் அதிமுக காங்கிரஸோட கூட்டணி அமைக்க திமுக என்ன பண்ணுறாங்க, பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்க. மத்தியில் ஆட்சி கவிழ்ந்தவுடன் திமுக பாஜக பக்கம் போகிறாங்க, அதிமுக காங்கிரஸ் பக்கம் போகிறாங்க. அப்போ 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. திமுகவின் ஆதரவோட பாஜக வென்று வாஜ்பாய் மீண்டும் பிரதமராகிறாரு. அதுக்கு பிறகு என்ன, 2004ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடக்கிறது சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறாங்க. ரெண்டு கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை களைவதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ரெண்டு தரப்பிலுமே நடைபெற்றது பேச்சுவார்த்தைகள். அதில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக கூட்டணியின் போது பல இரவுகள் தூக்கமின்றி கழித்தேன். இது எப்போ மத்திய பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவு ஜெயலலிதா வாபஸ் வாங்குறாங்க இல்லையா, அந்த வாபஸ் வாங்கிய பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை இது. பல இரவுகளை தூக்கமின்றி கழித்தேன் அப்படின்னு வாஜ்பாய் சொல்றாங்க. அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தபோது பல இரவுகள் நான் தூக்கமே இல்லாமல் கழித்தேன் அப்படின்னு வாஜ்பாய் சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஜெயலலிதாவும் கூட என்னுடைய வாழ்நாளில் இனி ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு 99ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன, 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜகவோட கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க. எல்லா தொகுதியிலும் தோல்வியை தான் தழுவியது பாஜக அதிமுக கூட்டணி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இதில் பேசி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு,
திமுக இன்னைக்கு வளர்ச்சியோடு இருப்பதற்கு காரணமே பாஜக தான். இந்த பாஜகவுடைய மனசை குளிர்விக்கிற மாதிரி பேசுறாரு. திமுக இன்னைக்கு வளர்ச்சியா இருக்கு, செழிப்பா இருக்குன்னா அது காரணம் பாஜக தான். 1999 சுப்பிரமணிய சுவாமியினுடைய தவறான வழிகாட்டுதலால் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்து வரலாற்று பிழை செய்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. வரலாற்று பிழை செய்துவிட்டோம் அப்படின்னும் போது அதை செஞ்சவங்க யாரு? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. வரலாற்று பிழையை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வரலாற்று பிழையின் விளைவு தான் திமுக கூட்டணி 14 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு திமுக இவ்வளவு வசதி வாய்ப்போட செழிப்பா அதிகாரத்தோட இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் பாஜக தான். ஆனா திமுக அந்த நன்றி இல்லாம அதை தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கிறது, பாஜகவை தீண்டத்தகாத கட்சியாக திமுக பார்க்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு கடம்பூர். முழுக்க முழுக்க பாஜகவுடைய மனசை குளிர்விக்க பேசின மாதிரி, ஒரு பாஜகவை சேர்ந்தவர் பேசுற மாதிரி கடம்பூர் பேசியிருக்கார். அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை கடம்பூர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அதிமுக மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக அவர் என்ன அர்த்தத்தில் சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போது, கடந்த 1998 பாஜகவோடு துணிச்சலாக ஜெயலலிதா கூட்டணி வைத்தார். தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து அதன் அடிப்படையில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய ஜெயலலிதா கூட்டணி வைத்தார். அந்த ஆண்டில் சூழ்நிலைகள் மாறியதன் காரணமாக தமிழர்களின் நலன் சார்ந்த விஷயங்களுக்காகவும் பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக விலகியது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 1999 தேர்தலில் திமுக பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போ பாஜக தேவையான கட்சியா இருந்தது திமுகவுக்கு, இப்போ தீண்டத்தகாத கட்சியா இருந்ததா? நான் கூறிய கருத்து திரித்து சொல்லப்பட்டிருக்கு. ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு கடம்பூர் தரப்புல அதிமுகவினர் அவரை சார்ந்திருக்கக்கூடிய, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்று பிழை செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வரலாற்று பிழை செய்தது யாரு? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவர் ஏதோ நோக்கத்துக்காக சொன்னார்னா, இப்போ இவ்வளோ நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்படின்னா எப்படி சொல்ல வந்து அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு வரலாற்று பிழை நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்றீங்க? நீங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவை குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த மாதிரி உங்களால் கருத்து சொல்ல முடியுமா? வரலாற்று பிழை செய்து விட்டு உங்களால் சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மறைந்த பிறகு ஜெயலலிதா அவங்க தான் இவங்க கட்சியினுடைய எப்போதும் நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த பொறுப்புக்கு யாரும் வரமாட்டோம் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் வந்தாங்க. முதலமைச்சராக எடப்பாடியா இருந்தாலும் கூட ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார், நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்னாச்சு, கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு என்ன ஆகுது, அப்படியே நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா தூக்கிடுறாங்க. அங்கே எடப்பாடி பழனிசாமி வர்றார், நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்றாரு. அப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா வழியில் தொடர்ந்து பயணிப்போம், அவர்கள் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், என்னென்றைக்கும் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதான்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த ஜெயலலிதா பேரை தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இது வந்துட்டார், அங்கே அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அதிமுக பாஜகவுடன் சரணடைந்து விட்டது அப்படின்னு திமுகவுடைய கட்சிகள்லாம் குற்றம் சாட்டி வராங்க. கூட்டணி முடிவு செய்வது யாரு? கூட்டணியே அமித்ஷா முடிவு பண்றாரா? அப்போ அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு பாருங்க அப்படின்ற விமர்சனம் முன் வச்சுட்டு வராங்க. இப்படி அதிமுக சார்ந்து அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது அப்படின்னு பல விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்திருந்தால் அதிமுக இன்று எப்படி இருந்திருக்கும், தற்போது அதிமுக எப்படி இருக்கிறது அப்படின்னு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே அதிமுகவினுடைய நிலை எல்லாருக்குமே புரிய வரும். ரெண்டாவது விஷயம், ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை அப்படின்னு கடம்பூர் ராஜு சொல்றாரு அப்படின்னா பாஜகவை குளிர்விக்க அவர் அந்த மாதிரி பேசுறாரா அப்படின்னு கேள்வி வருது. பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் இருக்காங்க. அப்போ கடம்பூர் ராஜு ஒரு பாஜக நிர்வாகியை போல ஒரு பாஜக நிர்வாகி பேசினா எப்படி பேசுவாரு? அன்னைக்கு அதிமுக பாஜக ஆட்சியை கவிழ்த்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை பண்ணிட்டாங்க அப்படின்னு பாஜக பேசலாம். ஆனால் அதிமுக அவங்க பேசுறது அப்படிங்கிறது தான் ஏற்புடையதாக இல்லை அப்படின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதை சார்ந்த விவாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு தீனி போடக்கூடிய வகையில் இவர் பேச்சு அமைந்திருப்பதாக கூட பார்க்கப்படுது.